22, 23, 24வது சாப்டர்ஸ் இன் காண்டீபம். ஐ திங்க் டீஃபால்ட்டாக ஒரு டிஸ்க்ளைமர் வந்து கீழே போட்டுடலாம் நினைக்கிறேன். இந்த சாப்டர்ஸ்லாம் நான் படித்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரம் இருக்கும். ஏன்னா சமீபத்திய எல்லா வீடியோஸ்லேயும் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவில் ஏதோ ஜகா வாங்குற மாதிரி, ஏதோ ஒரு கன்ஃபெஷன் மாதிரி. ஆனால் இந்த ஒரு கன்ஃபெஷன், இந்த ஒரு பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு டோனை நான் சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு விதமான ஆறுதலையும் எனக்கு கொடுக்குது. ஏன்னா முன்னாடிலாம் எஸ் ஆப்வியஸ்லி ஒவ்வொரு சாப்டர் படித்த உடனே அதை பற்றின வீடியோ போடுறதுங்கிறது ஒரு இமிடியேட் ரியாக்ஷனை கேப்சர் பண்ணுறதா இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டடாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த சாப்டர் படித்து முடித்த அப்படியே இங்கே படிச்சுட்டு அப்படியே வீடியோ தவற மாதிரி வித் 10 minutes கேப் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போலாம் வந்து சரி ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு சாப்டர் 2 சாப்டர் கம்பைன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ 2வது சாப்டர் முடிஞ்ச உடனே அந்த 2 சாப்டரும் கம்பைன் பண்ணி மோஸ்ட்லி த டைம் ஐ ரீட் த டைம் பிட்வீன் தட் ஐ ரீட் த சாப்டர், அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ, அந்த நாளுக்கும் இடைப்பட்ட கேப் வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் லைக் 1 or 2 days தான் இருக்கும். இப்போ நான் ஆவரேஜ் டைம் இட் டேக்ஸ் டு சிட் அண்ட் ரெக்கார்ட் தீஸ் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது 1.5 to 2 weeks ஆகுது. 22வது சாப்டர்லாம் படித்து ஒரு 1.5 weeks மேலே இருக்கும். பட் ஸ்டில் 22, 23, 24 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இந்த சாப்டர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அக்வயர்டு டேஸ்ட் மாதிரி காண்டீபம் இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக டு பி வெரி ஃப்ரேங்க், நான் இப்படி இருந்தவன் இப்படி மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் காண்டீபத்துடைய முதல் 10-12 சாப்டர்ஸ்னால என்னுடைய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனை ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த உலகத்துக்கு செட் பண்ணுறப்போ இந்த சுஜயனுடைய கதைகள்லாம் ஒரு 2-3 சாப்டர்லேயே குறைச்சிருக்கலாம்னு இப்போ எனக்கு தோணுது. ஆக்சுவலாக ஐ டோன்ட் நோ, லைக் ஒரு ஜே வந்து ரீவிசிட்லாம் பண்ண மாட்டார். வாட் இஃப் சம்மன் ரீவிசிட்ஸ் திஸ் ஹோல் வெண்முரசு அண்ட் தென் மேக் இட் மோர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா முக்கியமாக அது எப்போ தோணுச்சு, 24 சாப்டர் நேற்று படித்தேன். அது ஒன்று தான் ஓரளவுக்கு ரீசென்ட்டு. சாரி, 24 சாப்டர் படித்து ஒரு 3-4 நாள் ஆயிருக்கேன். ஆக்சுவலி நேற்று 25 படித்தேன். பட் அது பின்னாடி வரும். ஸோ 25வது சாப்டர்லாம் படிக்கும் பொழுது எகெயின் அண்ட் எகெயின் எனக்கு மண்டியில் ஓடிக்கிட்டே இருந்த விஷயம் ஹவு எஃபிஷியன்ட் த ரைட்டிங் இஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு புதுவிதமான ஒரு உலகத்தை திறந்து காமிக்கிறது இருக்குல்ல, மணிப்புரி அப்படிங்கிற அந்த ஒரு ஊரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த நிலக்காட்சிகள், எப்போவுமே ஒரு புது ஊர், புது நாடு, ஒரு புது சிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்கே இருக்கிற காட்சிகளை நம்ம கண்ணுக்குள்ளே நிறுத்துறது தான் ஜேவுடைய ஃபஸ்ட்டு டியூட்டி. அதை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு தான் அதுக்குள்ளே அந்த வேர்ல்டை பில்ட் பண்ணி அதுக்குள்ளே கேரக்டர்ஸை விட்டு நிறைய நாடகங்கள் நடத்துவார். ஸோ அப்படி அந்த மணிப்புரியுடைய லைக் அந்த நில அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப யூனிக்கான அந்த லேண்ட்ஸ்கேப்பை பற்றி பார்க்கும்பொழுது, முழுக்க ரிவர்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பை இமேஜின் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது ஆக்சுவலாக. ரைட். ஸோ அந்த எஃபிஷியன்சி, ஒரு ப்ராடர் லுக், ரொம்ப ஜூம் அவுட் பண்ணி ஒட்டுமொத்த வெண்முரசுலையும் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, வண்ணக்கடலில் நாகதத்தன் தான் நம்ம பேர், அவனுடைய சாப்டர்ஸ் ஆகட்டும், இல்லை காண்டீபத்தில் இருக்க ஃபஸ்ட்டு 10 சாப்டர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு நாவல்லையும் எல்லாராலையும் கொஞ்சம் வீக்குன்னு கருதப்படுற எல்லா சாப்டர்ஸும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக மாற்றணும். எஃபிஷியன்ட் மீன்ஸ் லைக் எதர் கம்ப்ரஸ் பண்ணுறது, இல்லை நிறைய எடுக்கிறது. ஸோ நிறைய ஒரு எடிட்டிங் ப்ராசஸ் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரு மாபெரும் செயல் இல்லையா. அப்புறம் ஜேவை தவிர வேறு யாருமே அதை பண்ணவும் முடியாது. ஸோ ஆனால் ஜே அதை பண்ணவும் மாட்டார். அதுவும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அவருக்கு இணையான ஒரு எழுத்தாளர் தமிழில் அதை பண்ண எப்படி இருக்கும், ஒரு எடிட்டிங் கம்ப்ளீட்டாக ஜே வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்து வேற ஒரு எழுத்தாளர் ஒட்டுமொத்த வெண்முரசையும் எடிட் பண்ணி இன்னும் அதை சரிவாக மாற்றினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஆக்சுவலாக. ப்ளஸ் 22, 23, 24 ஒரு குட்டி ப்ரீஃபாக பார்த்துடலாம். எஸ், மணிப்புரியோட இன்ட்ரடக்ஷன், அந்த ஊர். இப்போது அது என்னென்னா ஆக்சுவலாக அந்த எல்லை ஊரில் தான் வந்து நிற்கிறாங்க ஆக்சுவலாக. ரைட். ஏன்னா ஃபால்குனை வந்து அவளை கைதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறதும் சித்திராங்கனுக்கும் ஃபால்குனைக்கும் நடக்கக்கூடிய அந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாமே இந்த எல்லை ஊரில் தான் நடக்குது. அங்கே தான் வந்து நாகர்கள் வந்து அட்டாக் பண்ணுறது, எப்போவுமே அங்கே தான் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை வந்து செட் பண்ணப்படுது. ஸோ மணிப்பூர் இங்கே வேறு எங்கேயும் இருக்குது. இங்கே சித்திராங்கதனை அடிபட்டு அவனுடைய இன்னும் மேஜர் சிட்டிக்கு கொண்டு போகிறப்ப தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓகே இது எல்லை ஊரில் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனே வந்திருப்பான், அந்த எல்லை ஊருக்கு தான் வந்திருப்பான். அந்த ஒரு பார்டர் ஏரியாவுக்கு வந்து தான் அங்கே நாகர்களை வந்து எதிர்கொள்ளணும், அவங்கள எதிர்த்து போரிடணும் அப்படின்னு சொல்லி சித்திராங்கதனே வந்திருப்பான், ஒரு தீர சூரனா. ஆனால் டொக்கு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு போயிட்டான், அது ஒரு விஷயம். பட் ஸோ எனக்கு இந்த எங்கே பிடிச்சிருந்தது அப்படின்னா 22லனா
அந்த அடிப்பட்டு சித்ராங்கதனுக்கு ஃபால்கோனேக்கு நடக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப்பில், அதுவும் இந்த டாக்டர் வந்து ஒரு தற்காலிக டெம்பரரி டாக்டர் வேறல்ல. ஸோ அதுவும் உயிரை காப்பாற்றின, தன்னுடைய நாட்டையை காப்பாற்றின, தன்னுடைய மக்களை காப்பாற்றின ஃபால்குனியை வந்து சித்ராங்கதன் எப்படி ட்ரீட் பண்ணுறான், அவனுக்கு உண்டான அந்த ஒரு அவன் ஆர்டர் போட்டும் ஆகணும். ஏன்னா ஷீ இஸ் லைக் ஷீ கம்ஸ் ஃப்ரம் நோவேர், ஷீ இஸ் லைக் நோபடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கா. ஸோ அவள்கிட்ட ஆர்டரும் போடணும். ஆனால் அதே நேரத்தில் கிராட்டிடியூட், எக்கச்சக்க கிராட்டிடியூடும் அவன் மனசுக்குள்ளே இருக்கும். இதையும் தாண்டி ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஸோ இத்தனையும் வச்சுக்கிட்டு எப்படி சித்ராங்கதன் வந்து பிஹேவ் பண்ணுறான், இந்த இடத்துல அவன் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கான், ஏன்னா ஒரு பேஷண்ட்டாக இருக்கான். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது எனக்கு 22ஆம் சாப்டர். 23, 24 லைக் தே ஆர் ஆன் திஸ் ஜேர்னி. எஸ்பெஷலி 23ல் எகெயின் அவங்க திரும்ப வர்றப்ப எப்படி ஹவு திஸ் ஹோல் எல்லையில் இருக்கிற அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி அவங்கள வெளில அனுப்புகிறாங்க. அப்போது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, பொருள் வயமாக பார்க்கும்பொழுது என்னென்னமோ கொடுக்கலாம். ஆனால் ஒருத்தருடைய டேலண்ட்டை ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்க வாழ்க்கை முழுக்க அந்த ஒரு விஷயத்தை பற்றி கொள்றதுக்காக நம்ம ஒரு விஷயம் கொடுப்போம்ல, அதுதான் த பிக்கஸ்ட் கிஃப்ட் நினைக்கிறேன். அது ஒரு இலக்கியமாக இருக்கலாம், ஒரு கலை சார்ந்த ஒரு ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷனாக இருக்கலாம், ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வச்சு அவங்கள அந்த லைஃப் முழுக்க அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டினியூ பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்களை மெருகேற்றி அவங்களுடைய டேலண்ட்டுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சு அவங்கள அந்த டைரக்ஷனில் செலுத்துறதா இருக்கலாம். அது முக்கால்வாசி குரு வந்து மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இங்கே ஃபால்கோனே வந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு மாதிரியான போர் தொழில் கற்றுக் கொடுக்குறா. ஏன்னா ஹவு டு அட்டாக் திஸ் நாகர்கள் அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தேர் லைஃப் ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனாக அடங்கி ஒடுங்கி வாழ்ந்த மக்கள் எப்படி வந்து எதிர்த்து நின்று நாகர்களை வந்து விரட்டி அனுப்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு சீன் இருக்கே, தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஸோ பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் மணிப்பூரியை நோக்கின ஒரு பயணம். அங்கே போயிட்டு அந்த ஊரை பற்றின எகைன் அந்த ஜியாகிரபிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட் ஊர் இஸ் வெரி 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 பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக எனக்கு எப்படி அப்படி எனக்கு அதை பார்த்தே ஆகணும், அந்த மாதிரி உலகத்தில் இருக்கா அப்படின்னு தெரில. ஆக்சுவலாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிதந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தனித்தனி தீவுகள், எக்கச்சக்க தீவுகள் அடங்கிய, அதுவும் மிதந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஊர்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் மூங்கில் என்னோட குழாய்களால் எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் அமைக்கப்பட்டு அப்படி அந்த கட்டுமான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக வருது. ஸோ தட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் டு ரீட். ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெண்மரசை படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நியூ லேண்ட்ஸ்கேப்லாம் எப்பப்பெல்லாம் வருது நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவேன். அதை படித்து அந்த லேண்ட்ஸ்கேப்பை மைண்டுக்குள்ளே கற்பனை பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கே, தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதுக்காக தான் நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஃபால்குனே பார்க்கிறேன் என்று சொல்லி உள்ளே சென்றாள். மையமாக ஒற்றை பேரறை கொண்ட மாளிகை அது. அந்த பேரறையிலிருந்து இருபக்கமும் திறந்த வாயில்கள் இணைப்பு குடில்களுக்கு சென்றன. கூரை செங்குத்தான கூம்பாக தலைக்கு மேல் எழுந்திருந்தது. அங்கிருந்து பல வகையான உணவுப் பொருட்கள் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தன. எலிகளிடமிருந்து தப்புவதற்காக அவ்வாறு மலைமக்கள் செய்வதுண்டு என்று ஃபால்குனே அறிந்திருந்தாள். தலைக்கு மேல் தொங்கிய உணவு மூட்டைகளும் காய்ந்த காய்களும் உலர்ந்த ஊன் தடிகளும் மெல்லிய எச்சரிக்கை உச்சி தலைக்கு அளித்தன. இப்போது எனக்கு ரொம்ப காமனாக கடந்த சில சாப்டர்ஸில் தோணுன ஒரு விஷயம், நிறைய இடங்கள் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் சொல்லுவோம். தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஒரு சாப்டரில் கொட்டினார்னா கொஞ்சம் பிரச்சனையாகிடும். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை இன்னும் மேலதிகமாக ரொம்ப சுவாரஸ்யமாக்குறதும், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சுபாவம் இல்லை நடத்தைகள், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேனரிசம் கேப்சர் பண்ணுறது இருக்குல்ல, அந்த பாடி மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறது இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒன்று அந்த ஊரில் எல்லாத்தையும் தொங்க விட்டுருக்காங்க. எனக்கு என்ன தொங்க விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின் இம்மிடியேட்டாக ஒரு வாசகனுக்கு வரும்னு நினைக்கிறேன். கூரை செங்குத்தான கூம்பாக தலைக்கு மேல் எழுந்திருந்தது. அங்கிருந்து பல வகையான உணவுப் பொருட்கள் கட்டி தொங்க விடப்பட்டிருந்தன. அடுத்த லைன்லேயே ஒரு ஆன்சர், எலிகளிடமிருந்து தப்புவதற்காக அவ்வாறு மலைமக்கள் செய்வதுண்டு என்று ஃபால்குனே இருந்தது. ஸோ இங்கே உடனே ஒரு லாஜிக்கல் ரீசன் கூட, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன். இப்படிலாம் தொங்க விட்டுருந்தாலே ரொம்ப வேடாக இருக்கும், ஏன்னா தலையில் இருக்காமல் தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பர் ரீசன் இருக்குது, அது ஒரு லாஜிக்கல் ரீசன் தான். ஆனால் அந்த லாஜிக்கல் ரீசன்லாம் தாண்டி தலைக்கு மேல் தொங்கிய உணவு முட்டைகளும் காய்ந்த காய்களும் உலர்ந்த ஊன்தடிகளும் மெல்லிய எச்சரிக்கையை உச்சித்தலைக்கு அளித்தன. ஒரு விஷுவலாக என்ன காட்ட முடியும், இப்படி ஒரு செட்டப் இருக்குது, ஃபுல்லாக தொங்கவிடப்பட்டிருக்கு, எல்லா உணவுப் பொருட்கள் ஊன்தடிகள் எல்லாமே தொங்கவிடப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் அப்படி இப்படி 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 போயிட்டு ஒரு இடத்துக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி விஷுவலாக காட்ட முடியும். ஆனால் அந்த எச்சரிக்கை உணர்வு இருக்குல்ல, எச்சரிக்கையை உச்சித்தலைக்கு அழைத்தன. அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு ஃபார் தட் உச்சித்தலை
இது இலக்கியத்தால் மட்டும்தான் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்மன் கேன் விஷுவலி எக்ஸ்பிரஸ் தட் அப்படி ஒரு அன்சர்டெயின்ட்டியான ஒரு பாடி மூமெண்ட் வழியாக ஏன்னா லைக் ஒரு அன்சர்டைன் இல்லை ஒரு புதிய ஒரு உலகத்துக்குள்ளே பழக்கமே இராத ஒரு செட்டப்குள்ளே நுழையக்கூடிய ஒரு பர்சன் ஆர் கேரக்டருடைய இன்ஸ்டெபிலிட்டியை வந்து விஷுவலாக காட்டலாம். ஆனால் இந்த எச்சரிக்கை உணர்வு அப்படிங்கிறத அந்த ஒரு வார்த்தை மூலமாக ரொம்ப அழகாக, ரொம்ப நுவான்ஸ்டாக, ரொம்ப ரொம்ப நுட்பமாக கேப்சர் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் லிட்ரேச்சரில் மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வை கரெக்டாக சொன்னது அந்த இடத்துல கரெக்டாக ஆப்டாக பொருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சாதாரண விஷயமா தோணலாம், ரொம்ப ரொம்ப லாஜிக்கலான விஷயமா கூட தோணலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப அடிப்படையான அந்த உணர்வு எடுத்து சொல்கிறது இருக்குல்ல, ஒரு செட்டப்பை காமிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான உணர்வு அதுதான் கேப்சர் பண்ணுறது ஒரு லிட்ரேச்சரோட வேலை நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக சிறுநீர் கழித்து முடித்த பின் சித்ராங்கதன் பெருமூச்சு விட்டான். ஃபால்குனை அசையாமல் நின்றாள். அவன் அந்த அமைதியை கலைப்பதற்காக தொண்டையை கனைத்தான். அவ்வொலியில் அவள் அசைந்தாள். அவன் மேலும் குரல் தீட்டி கொண்ட பின் சிறுநீர் எப்படி மருந்தாகும் என்றான். இதில் இந்த ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் கடித்தா வந்து அதில் யூரின் கண்டென்ட் நிறைய அம்மோனியா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் சீரியலில் பார்த்து அதெல்லாம் கற்றுக்கிட்டேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த சிறுநீர் லைக் மருந்தாக ஆகக்கூடிய இந்த ஒரு காட்சி இருக்குல்ல, சித்ராங்கதன் ரொம்ப தயக்கப்பட்டு இது பண்ணியே ஆகணுமா அது பண்ணியே ஆகணுமா, ஃபால்குனை வந்து முகத்தெல்லாம் திருப்பிக்கிட்டு அதை பிடிச்சி ஷீ இஸ் ட்ரைங் டு, ஏன்னா அது ரொம்ப டீட்டெயிலில் அந்த ப்ராசஸ் நடக்குது. இஃப் ஐம் நாட் ராங் லைக் வேப்பெண்ணெய், மஞ்சள் இதெல்லாம் ஒரு லேயர் போட்டு அதுக்கப்புறம் அந்த குதிரையோட வாலில் இருக்கிற முடி எடுத்து அதில் வச்சு தைச்சி ஒரு முள் எடுத்து அது வழியாக அது ஸ்டிச்சிங்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு மர உரியில் அந்த சிறுநீர் எடுத்து தடவி அதை வச்சு கட்டுறதுக்காகட்டும். ஸோ இந்த மாதிரியான அந்த சிறுநீர் எடுக்கிற சீனில் எவ்வளோ வியர்டாக இருக்கும். எகெயின் கிராட்டிடியூட் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இப்போதைக்கு சித்ராங்கதன், லைக் ஃபால்குனை மேலே தன்னுடைய நாட்டையும் தன்னையும் காப்பாற்றிய ஒரு பெண். ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் அதே நேரத்தில் தன் நாட்டுக்கு யாருன்னே ஒரு சும்மா ஒரு பாதசாரியாக வந்த ஒருத்தலை வந்து அடக்கி வச்சுருந்தான் ஆக்சுவலாக ஒரு ரூம்குள்ளே. இப்படியான மல்டிப்புள் லேயர்டு டைனமிக் இப்போதைக்கு கிராட்டிடியூட் இருக்குது, அதே நேரத்தில் தான் ஆர்டர் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கும். தட் இஸ் லைக் சித்ராங்கதன் அப்படி தான் ஃபீல் பண்ணுவான். அதையும் தாண்டி ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படியான ஒரு மல்டிபிள் லேயர்ட் டைனமிக் இருக்கும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவன் மூத்திரம் பிடிச்சிட்டு வந்து வைக்கிறது இருக்குல்ல, அப்போது எவ்வளோ வியர்டாக இருக்கும். அந்த வியர்ட்னஸை போக்குற, அந்த ஆக்வர்ட் சைலன்ஸை போக்குறதுக்குன்னே சிறுநீர் எப்படி மருந்தாகும் அப்படின்னு கேட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ அப்படி தானே இருக்கும். ஸோ உடனே நம்மளுக்கு எஸ்பெஷலி ஒரு ரிசீவிங் பிளேஸில் இருக்கும் பொழுது ஒரு உதவியை இல்லை ரொம்ப 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 இந்த மாதிரியான ஒரு வியர்டான இன்சிடென்ட் நடக்கும் பொழுது அதில் நாம் ஒரு ரிசீவிங் எண்டில் இருக்கும் பொழுது உடனே ஒரு ஆக்வர்ட் சைலன்ஸ் உருவாகிறது ரொம்ப ரொம்ப நேச்சுரல். அதை கடக்கிறதுக்காகவே ஏதோ ஒரு கான்வர்சேஷனை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ லைக் ஒரு தொண்டை கணக்கிறதாகட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அது வழியாக ஒரு கான்வர்சேஷன் உண்டு பண்ணுறதாகட்டும், அந்த ஒரு விகார அமைதியிலேருந்து தப்புறதுக்காகவே ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி தான் இவனும் ஸ்டார்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஊர் தலைவர் இரு குவளையா அது மிகை என்றார். வேண்டும் என்ற ஃபால்குனை 7 முறை சிவமொழி இழுக்கட்டும். இன்று இரவு நன்கு துயிலல் வேண்டும், துயிலுக்குள்ளும் வலி எழும் என்று சொன்ன பின் திரும்பி சித்ராங்கதனை நோக்கி, ஆனால் தூமம் அதை சூழ்ந்து அழுத்தி மூடிக்கொள்ளும். வலியை வெல்லும் பொருட்டு உள்ளம் அழகிய கனவுகளை உருவாக்கி கொள்ளும். அக்கனவுகளை தூமம் வளர்க்கும். வழிக்கனவுகளிலேயே வாழும் பொருள் தெளியும் தருணங்கள் உள்ளன என்பது மருத்துவர் கூற்று. எனக்கு இந்த லைன் படிச்சோன்னா வாட் அன் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஓ மை காட், இந்த மாதிரியான இன்ஃபோ எப்படி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எவ்வளோ பெரிய ஒரு இன்சைட்ஸ் அண்ட் ஒரு கண்டென்ட் கொடுக்குது. ஏன்னோ லைக் இதில் வந்து உடல் வலியை தான் சொல்கிறா ஃபால்குனை. ஆப்வியஸ்லி வழிக்கனவுகளிலேயே வாழும் பொருள் தெளியும் தருணங்கள் உள்ளன என்பது மருத்துவர் கூற்று. ஸோ அந்த மாதிரி தூமத்தை கொடுத்து ஒரு சிவமூலிகையை கொடுத்து வழியை மறக்க வைக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள கனவுகளும் அதோடைய வேலையை பார்க்குது, டு சேவ் தட் பர்சன். ஸோ கனவுகள் ஒரு வேளை நம்மளை ஹெல்ப் தான் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். எஸ் இட் இஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவல் பல நேரங்களில் எவ்வளோ மென்டல் டார்ச்சருக்கு உண்டான நாட்கள்லாம் இருக்குது. எஸ்பெஷலி கார்பரேட்டில் இருக்கவனே தெரியாததா ஒரு ஹைரார்கிக்கல் பாஸ் வந்து நம்மளை ஸ்லேவ் மாதிரி நடத்தும் பொழுதெல்லாம் அவ்வளோ மென்டல் டார்ச்சர் இருக்கும்பொழுது கனவுலகம் நம்மளை வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போகும். அப்படி அந்த கனவுலகத்துலேயே இருந்துடக்கூடாதா? அந்த கனவுலகத்துலேயே வந்து பெருசாக வந்து நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வானா இருக்காது. ஆனால் வேற ஒரு உலகத்தில் இருக்கும், வேற ஒரு உணர்வை கொடுக்கும். அந்த கண்ணை விழித்த உடனே இந்த ஐயோ ஆஃபீஸ் இருக்கே அப்படிங்கிற உணர்வு நம்மளை வந்து மேலிருந்து தாக்கும் பொழுது அப்படியே உயிரை விட்டுறலாம் அப்படின்னு தோணும்.
அப்படியான ஒரு கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ நிறைய பேர் ஆக்சுவலாக இந்த கார்பரேட் உலகத்தில். ஸோ லைக் அவ்வளோ டிப்ரெஸிங்கான உலகத்துல நம்மளை தூக்கிட்டு போய் வேற ஒரு உலகத்தில் வந்து அந்த கனவு உலகம் இருக்குதுல்ல. ஸோ இந்த எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஒரு உடல் வலி மட்டும் இல்லை, ஒரு ரொம்ப கிளீஷேடாக சொன்ன ஒரு மனவலி உள்ளவனையும் மன தொந்தரவுகள் உள்ளவனையும் மனதால் ரொம்ப ரொம்ப நோய்வாய்ப்பட்டு உள்ள ஆட்களுக்கும் கனவு உலகம் தான் காப்பாற்றுதுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இவர் சொல்கிற மாதிரி வாழும் பொருள் தெளியும் தருணங்கள் உள்ளன. அந்த கனவுகளை அப்படி நம்மளை உருவாக்கி விட்டுருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் அந்த கனவு கூட ஏதோ ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். ஐ மீன் லைக் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் மை ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க். சட்டனாக அது கனவுக்குள்ள வந்து ரொம்ப ரொம்ப சிம்பாலிக்காக இருந்தது, ரொம்ப பொயட்டிக்காக இருந்தது. கனவுகள் மாதிரி ஒரு பொயட்டிக்கான ஒரு மீடியம் பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் கனவு எழுந்து நோட் பண்ணி வச்சா நம்ம கிரியேட்டிவ் லைக் டேஸ் வந்து ரொம்ப சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றையும் நினைவிலிருந்து மீட்டெடுத்த பின் அருகில் இருந்த படைத்தலைவரிடம் மீண்டும் அவர்கள் வந்தார்களா என்றான். இல்லை என்று படைத்தலைவன் கூறினான். வரக்கூடும். வெறும் அச்சத்தால் திரும்பிச் சென்றதை எண்ணி அவர்கள் நாணுவார்கள். அல்லது நாம் ஏவிய அணங்கு அவர்களை வென்றது என்று புரிந்து கொள்வார்கள். தங்கள் குலத்து தெய்வங்களை பூசனை செய்த பின் அச்சத்தை வென்று தங்கள் பேய்களுடன் மீண்டு வருவார்கள். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நாகர்கள் வந்து லைக் வெறும் அச்சத்தால் திரும்பிச் சென்றதை எண்ணி அவர்கள் நாணுவார்கள். உண்மையிலே அச்சத்தால் திரும்பி ஒருத்தன் செல்றான், இல்லை ஒரு பேக் அடிக்கிறான், எந்த ஒரு செயல்லேருந்துமே த ஃபியர், நான் பயப்படாதவன் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம ரொம்ப முயல்றோம் வாழ்க்கையில். எதுவாக இருந்தாலும் சரி, எஸ் நான் வந்து அச்சமற்றவன் அப்படின்னு நமக்கு நாமளே ஒவ்வொரு கணமும் நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம் நினைக்கிறேன். ஒரு தடவை நம்ம அச்சப்பட்டதை லேசாக நம்ம மனசு உணர்ந்தாலும் வெகுண்டெழுறோம், சினம் கொள்கிறோம். சினத்துடைய லைக் ஆதார ஊற்று வந்து இந்த அச்சத்தினால நம்ம பின்வாங்குற தருணங்கள்னால தான் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே, ஆஃபீஸில் சரி, வீட்டில் சரி, எல்லா இடங்கள்லையுமே அன்லஸ் இட் இஸ் லைக் யூனிவர்சலி அப்ரூவ். ஒரு பாம்பை பார்த்து பயந்து ஓடுறதுல ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, இல்லை மனைவியை பார்த்து பயந்து ஓடுறதுல ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு கேவலமான ஜோக்கு, பட் பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஸோ இருந்தாலும் ஒரு விஷயத்தை பார்த்து அச்சம் கொண்டு பின்வாங்குற தருணங்கள் அது ஒரு இன்வாலண்ட்ரியான ரியாக்ஷனாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயுமே நாகர்கள் ஒரு யார் ஒருத்தர் மரத்தில் திடீர்னு பறந்து வந்து நம்மளை வந்து பின்வாங்க வச்சுட்டாலே அப்படிங்கிற வந்து மொத்த நாகர்களும் இருந்தாங்க அந்த ஃபஸ்ட்டு ஃபைட் அப்போ. 23ஆம் சாப்டர் தான் செகண்ட் ஃபைட் நடக்குது. பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஃபைட் அப்போ பின்வாங்கக்கூடிய தருணங்கள் அமைந்ததுனால, அது ஒரு இன்வாலண்ட்ரியான ஒரு ரியாக்ஷனாக அமைந்து போனதுனால அதை வாலண்ட்ரியாக எப்படியாவது மீறணுங்கிறதுக்காகவே தே வில் கம் பேக் அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொருத்தட்டையும் அவங்க மனசுக்குள்ளே உண்டார அந்த கான்ஃப்ளிக்ட், ஆங்கர், வெவ்வேறு விதமான லைக் அடுத்தவனை பழி வாங்கணுங்கிற உணர்வை கூட தனக்குள்ளே உண்டான பயத்தை போக்கிக்கணும், தனக்குள்ளே உண்டான பயத்தை கடக்கணுங்கிறதுக்காக தானோ அப்படிங்கிற தோணுச்சு எனக்கு. அவளுக்கு ஏவல் பணி செய்ய வந்திருந்த வீரன் இளவரசரின் பிரிவு தங்களை வருத்துகிறது என்றான். ஃபால்கனை உணர்ந்து நோக்கி புன்னகை செய்தாள். ஆம், அங்கனம் நான் வருந்துவேன் என இப்பிரிவு நிகழும் கணம் வரை நான் அறியவில்லை என்றாள். காவலன், பிரிவே உறவை காட்டும் ஆடி என்பர் என்றான். ஃபால்கனை துயரம் கொண்ட புன்னகையை காட்டி மெல்லிய மூச்சுடன் விழிவிலக்கி கொண்டாள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, எஸ், ஆல்வேஸ் டேக்கிங் அ பிரேக் ஃப்ரம் எனி ரிலேஷன்ஷிப் இஸ் குட். இட்ஸ் அ குட் ரெஜுவினேஷன் மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். இது இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ முராகாமியோட ட்ரான்ஸ்லேஷன் நான் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி அடுத்த மாதம் அது ரிலீஸ் ஆகும். அவர் அதில் சொல்லும் பொழுது ரன்னிங்லேயுமே கூட, ரன்னிங்கை பற்றின புக் அது, ஒரு நான் ஃபிக்ஷன் புக்கு, ரொம்ப எக்ஸைட்டடாக ஓடிட்டே இருக்கும்பொழுது ஒரு இடத்துல நிப்பாட்டுவேன். அப்போ தான் அடுத்த நாள் ஓடுறதுக்காகவும் அந்த சேம் எக்ஸைட்மெண்ட் வில் பர்சிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இது எழுத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்னஸ்ட் ஹெமிங்வேவை உதாரணம் காமிச்சிருப்பார். எழுத்துலேயுமே அப்படி தான், ஒரு உச்சப்புள்ளியில் நிப்பாட்டினா தான் அடுத்த நாளுக்கு அது தொடர்றதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட், அதே எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி உறவுலையும் ஒரு பயங்கர சூப்பராக ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு அப்படின்னா, பிஃபோர் இட் ஃபால்ஸ் டவுன் there should be a break, at least a week break, 2 weeks break, something like that. There should be a break. There should be a physical, mental separation when they have those like high moments அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஏக்கம், அந்த லவ்வை வந்து இன்னும் மல்டிப்ளை பண்ணணும்னு நான் நம்புகிறேன்.
அப்படி தான் பார்க்க முடியுது. பட் இங்கே ஃபால்கோனேக்கும் சித்ராங்கதனுக்கும் அவ்வளோ சீரியஸான இன்டென்ஸான ரிலேஷன்ஷிப் இருக்காமல் தோணல. பட் பொதுவாக ரொம்ப ஜென்ரலைஸ்டாக யோசிக்கும் பொழுது என் தாட்ஸ் அங்கே தான் போகுது. எனி சீரியஸ் ரிலேஷன்ஷிப் when it is going to the peak, just take a break. Very similar to what Murakami told about running or Ernest Hemingway did for writing. Stop at the highest moment, take a break, come back again. It will amplify, it will multiply, whatever emotions you have. அப்படிங்கிறது தான் என்னுடைய தியரட்டிக்கல் அசம்ஷனாக இருக்குது இப்போதைக்கு. விண் நோக்கில் முழு காட்டையே பார்க்கிறேன், இத்தனை சிறியதா எனது ஊர், இதற்குள்ளா இத்தனை காலம் வாழ்ந்தேன் என்றான் இன்னொருவன். ஃபால்கோனை நிமிர்ந்து, நம் எல்லைகளை ஒரே நோக்கில் காணும் போதே நாம் உண்மையில் நம்மை அறிகிறோம். இந்த லைன் இருக்குல்ல, நம் எல்லைகளை ஒரே நோக்கில் காணும் போதே நாம் உண்மையில் நம்மை அறிகிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் லைக் ஃபாரஸ்ட்லேருந்து ஒட்டுமொத்த ஃபாரஸ்ட்டையும் பார்க்குற ஒரு விஷயமாகட்டும், தன்னுடைய ஊர் எல்லைகளை பார்க்குறதாகட்டும், அந்த ஒரு எல்லை ஒரு மக்களுக்கு அவள் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணை திறந்து விட்டுறா. இது ஒன்று. இன்னொன்று, எவ்வளோ ஃபிசிக்கல் புறவயமான ஒரு சென்டென்ஸாக இருக்குது. நம் எல்லைகளை ஒரே நோக்கில் காணும் போதே நாம் உண்மையில் நம்மை அறிகிறோம். எதை பார்த்து சொல்கிறான்? அவன் ஊரை பார்த்து, இவ்வளோ சின்னதாக என் ஊர், இதற்குள்ளே நான் வாழ்ந்தேன் இவ்வளோ காலம் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் ரியலைசேஷன் இருக்குது. ஆனால் இவன் சொல்லக்கூடிய சென்டென்ஸு எவ்வளோ இன்டர்னலாக போகக்கூடிய ஒரு சென்டென்ஸ். பொதுவாக வெண்முரசில் எந்த அத்தியாயத்தை எடுத்தாலும் இந்த ஒரு லைனை மட்டும் பிரித்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம் எல்லைகளை ஒரே நோக்கில் காணும் போதே நாம் உண்மையில் நம்மை அறிகிறோம். ஒரு வெண்முரசு வாசகன் இந்த லைனை மட்டும் படிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர்கிட்ட ஒரு இன்னர் செல்ஃபை பற்றி தான் பேசுது, இன்னர் கெப்பாபிலிட்டியை பற்றி தான் பேசுது, லைக் ஒரு செல்ஃப் கெப்பாபிலிட்டியை பற்றி தான் பேசுது அப்படின்னு ரொம்ப 100% கான்ஃபிடென்ஸோடு சொல்லுவான். ஆனால் இந்த இடத்துல ஆக்சுவலி ஷி மீன்ஸ் த ஹோல் ஃபிசிக்கல் வேர்ல்டு, பட் இட் ட்ரூலி அப்ளைஸ் டு த இன்னர் வேர்ல்டு ஆஸ் வெல், ரைட்? அவள் ஃபால்கோனே சொல்லும்பொழுது 2 விதமாகவும் சொல்லியிருப்பான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒவ்வொரு பிரிவிலும் 5 வீரர்கள் இருந்தனர். ஒருவரை ஒருவர் கருங்குருவி சிழ்க்கையாக ஒலி எழுப்பி தொடர்பு கொண்டனர். அவர்களுக்கு ஒரு வேட்டை குறிமுறை முன்பே இருந்தது. மரக்கிளைகளின் மேல் தாவி செல்லும் பயிற்சியும் அவர்களிடம் இருந்தது. இருண்ட காட்டுக்குள் காற்று கடந்து செல்வது போல் அவர்கள் போருக்கு சென்றனர். மீன் வலை என ஓசையின்றி விரிந்தனர். பியூட்டிஃபுல் அனாலஜிஸ் ஆக்சுவலாக அழகாக இருந்தது இந்த உருவகங்கள். ஸோ இருண்ட காட்டுக்குள் காற்று கடந்து செல்வது போல், பியூட்டிஃபுல் அனாலஜி. மீன் வலை என ஓசையின்றி விரிந்தனர், அழகான ஒரு மெடஃபர். லைக் மீன் வலை என ஓசையின்றி விரிந்தனர். அந்த காட்சியே லைக் ஹவு பியூட்டிஃபுல். இந்த கம்பேரிசன் பிட்வீன் ஒன் இமேஜ் டு அனதர் இமேஜ் இருக்குல்ல, அது அவ்வளோ ஃபிட்டிங்காக இருந்தால் மட்டும்தான் அது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த ஓசையின்றி, அதுதான் பாயிண்ட். மீன்வலை போல வீரர்கள் பறந்து விரிந்தனர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நார்மல் அனலாஜி போல முடிஞ்சிடும். ஆனால் மீன்வலை என ஓசையின்றி விரிந்தனர், தட் லைக் வித்தவுட் எனி சவுண்ட், ஒரு சின்ன கிளிக் சவுண்டு கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக மீன் வலை விரிகிறாப்பில் அவங்க விரிகிறாங்க. அந்த ஓசையின்றிங்கிற ஒரு விஷயந்தான் இதில் இன்னும் ஒரு எஸ்தட்டிக், ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதை படிக்கிறப்போ ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு நுவான்ஸ்டு மைக்ரோ அப்சர்வேஷனை ஒரு ஊமைக்குள்ளே போடுறது இருக்குல்ல, அந்த இடத்துல தான் இது வேற ஒரு ஹைட்டுக்கு போகுது நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக. இனி என்ன, கீழ்நாகர்களுக்கு அளித்த செல்வத்தை இனி மணிபுரி கொண்டு செல்லும் என்றான் ஒருவன். இனி எவரும் அடிமை இல்லை, எவரும் நம்மிடம் கொள்ளையடிக்கப் போவதில்லை என்றார் முதியவர். நாம் படை கொண்டு செல்வோம், கீழ்நாகர் குடிகளை சூறையாடுவோம், அங்குள்ள நம் குடி பெண்களிடம் செல்வோம், நாங்களும் ஆண்களே என்றான் ஒருவன். ஆம், அவர்கள் இதுநாள் வரை கொள்ளையடித்து சென்றவற்றை மீட்போம் என்றான் இன்னொருவன். ஒருவன் கீழே கடந்த நாகனின் தலையை ஓங்கி மிதித்து, இழிமக்கள், இவர்களை இன்னும் 100 முறை காலம் 100 தலைமுறை காலம் நாம் கொன்றாலும் நம் முன்னோர் அடங்கப் போவதில்லை என்றான். இந்த லைனை படிக்கிறப்போ எஸ், ஏன்னா யாராக இருந்தாலும் என்ன தோணும், ஃபஸ்ட்டு திங்கிங் ஆர் த ஃபஸ்ட் தாட் தட் வில் கம் டு அவர் மைண்ட் இஸ் ஒரு அப்ரஸ்ட் பீப்புள், அப்ரஸ்ட் கேஸ்டில் இருந்ததுனாலே தலைமுறை காலமாக, பல நூற்றாண்டு காலமாக அடிமையாக இருந்தவர்கள் எப்படி பவுன்சிங் பேக். ஒரு இடத்துல ஃபால்கோனே 21ஆம் சாப்டர் சொல்லுவா, இவங்களை அடக்கிறதுக்கு இருக்கட்டும், உங்களை தான் அடக்கணும் போல, நீங்கள் என்ன இவ்வளோ வயலண்ட்டாக மாறுறீங்க அப்படின்னு ஒரு இடத்துல சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாள். நான் ஏதோ சரி ஓகே இவங்களை அடக்கிறதுக்காக ஒரு வீர செயல் ஏதாவது செய்வாளோ அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சேன். ஆனால் ஹவு வேலிட் இட் இஸ். இவன் ஒருத்தன் சொல்கிறான்ல, கீழே கடந்த நாகனின் தலையை ஓங்கி மிதித்து, இழிமக்கள், இவர்களை இன்னும் 100 தலைமுறை காலம் நாம் கொன்றாலும் நம் முன்னோர் அடங்க போவதில்லை.
அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த ரிவெஞ்ச் இஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ரிவெஞ்சுங்கிறத விட அவ்வளோ அட்டக்கி வச்சு ஒரு தருணத்தில் இந்த ஒரு நாளில் ஃபால்கோனியோட துணையோட அவங்க வீரர்களாக எழுந்து நிற்கிறாங்க. இந்த எதிர்த்து அடிக்கிறது கூட ஒரு பிரச்சனை இல்லை. நாட்டில் ஒரு லைன் வருதுல்ல, அவங்க ஊருக்கு போவோம், அவங்க சூறையாடிட்டு போன நம் குல பெண்கள், நம் ஊர் பொண்ணுங்க முன்னாடி போய் நான் ஒரு ஆம்பளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிங்கிறது இன்னும் தனியாக ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 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 கான்ஷியஸான ஒரு கலெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வாகட்டும், அந்த அப்ரஸ்ட் ஃபீலிங், அதனால் எதிர்க்கிற ஒரு ஃபீலிங், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் தான் ஒரு ஆண் இல்லை, என்னுடைய வீட்டு பெண்ணை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டா அதுக்கு நானே என்ன வச்சுட்டு போனேன், என் வீட்டு பொண்ணை எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு அச்சம் கொண்ட ரொம்ப 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 அடங்கி போகக்கூடிய ஒரு மனிதனாக ஒவ்வொருத்தனும் மாறி இருக்கான் இல்லையா. எல்லா சூடு சொரணம் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே அவன் செஞ்சுருக்கான். அவன் இப்படி அந்த குரூப்பை வெளில அடித்து துரத்தின உடனே அவனுடைய மைண்ட் இம்மிடியேட்டாக என் வீட்டு பண்ண அடிச்சுட்டு பண்ணியில அந்த அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் போய் நிற்பேன், இப்போ நான் ஒரு ஆணாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் டச்சிங் தட் மேல் ஈகோ ஆஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சேன். ஸோ ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ரொம்ப அழகாக தனித்து சுரண்டி பார்க்கக்கூடிய அந்த ஒரு வெறியும் இருக்குது. ஒரு கலெக்டிவாக அந்த சொசைட்டிக்கே உள்ள ஒரு ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனாக பரிமாறப்பட்ட பாஸ் ஆன் ஆகப்பட்ட லைக் அந்த ஒரு ஹெரிடிட்டரி லைக் அப்போசிங் ஒரு ஃபைட் பண்ணணுங்கிற ஃபீலிங்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். முதியவர் பிரிவில் துயருறவில்லை என்றால் நீ அன்பை அறிந்தவளே அல்ல என்றார். இதுவரை இங்கே எங்களுடன் விளையாடினாய், எங்களை உன் களத்தின் காய்கிறன மீன் மட்டுமே கண்டாய், ஆடி முடிந்ததும் களம் கலைந்து கிளம்புகிறாய். ஃபால்குனை, ஆம், ஒரு வகையில் அது உண்மை என்றாள். இதோ இந்த ஆற்று வழி கடந்து நீ சென்றதும் எங்களை மறந்து விடுவாய் என்றார். ஆம், பெரும்பாலும் அவ்வாறே. இங்கிருக்கையில் நான் நேற்றிருந்த ஊர்களை எண்ணவில்லை அல்லவா என்றாள். அப்படி என்றால் நாங்கள் உன்மேல் கொண்ட அன்பிற்கு பொருள்தான் என்ன என்றாள். இது என்ன சொல்கிறது, எனக்கு படிக்கிறப்ப கொஞ்சம் வியடாக தான் இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி ஃபால்குனை ரொம்ப விரும்புது. ஸோ ரொம்ப ஒரு நாடகீயத்தனம், ரொம்ப ரொம்ப ஏதோ ஒரு 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 70s 80s வரக்கூடிய ஒரு சாதாரண கமர்ஷியல் மூவி சீன்ஸ் மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா ரொம்ப விரிவாக சொல்லப்படவில்லை. இங்கே இந்த எல்லையூருக்கு வந்ததுக்கப்புறம் உடனே ஃபைட் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க குழந்தைகளுக்கு ஆடி பாடி ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கிறா. பெரியவர்கள்லேருந்து லைக் சிறியவர்கள் வரை ஒரு ரஜினிகாந்த் மாதிரி அவர் அவ்வளோ வருஷமாக லைக் சேர்த்து வச்ச ஒரு சூப்பர் ஸ்டார் பாட்டை கிட்டத்தட்ட ஃபால்குனை ஒரு சில நாட்கள்லேயே அடைஞ்சிடற மாதிரின்னு வச்சுக்கலாமே, ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப ரொம்ப வீடாக இருந்தது. எப்படி அப்படி ஒட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு கேள்வி வந்தது, ஒரு முரட்டுத்தனமான ஒரு கேள்வி வந்தது. ஆனால் யோசிச்சு பார்த்தோம்னா இட் ஆக்சுவலி மேக் சென்ஸ். ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனாக கதைகள் சொல்லி வளர்க்கப்பட்டிருப்பாங்கல்ல, நாம் அடங்கி தான் இருக்கணும், நாம் அந்த நம்மளை படை கொண்டு வரக்கூடிய அந்த நாகர்கள்கிட்ட லைக் பயந்து ஒளிஞ்சு தான் இருக்கணும். நம்மளுடைய பெண்கள் உட்பட உணவுப் பொருட்கள்லாம் விட்டுறலாம், உணவுப் பொருட்கள் அது இது பொருள்கள் மயிறு மட்டை எல்லாமே இருக்கட்டும், பெண்கள் உட்பட நம்ம வெளில வச்சுட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக வெளில வச்சுட்டு நம்ம உள்ளே போய் ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி 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 வளர்க்கப்பட்டு பல ஜென்ரேஷனாக வளர்க்கப்பட்டு வந்த குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரை இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஃபால்குனை மாதிரி ஒரு தெய்வம் இப்படி ஹெல்ப் பண்ணும் பொழுது, ரைட், ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கப்பல் ஆஃப் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிய கண், ஒரு புதிய மனசு, ஒரு புதிய தைரியத்தை கொடுத்த ஒரு ஃபால்குனை கிட்ட அவங்க இவ்வளோ அன்பாகவும் குறைத்த நாட்களுக்குள்ள இவ்வளோ ஒரு பக்தியோடையும் ஒரு 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 இன்க்ளினேஷனோடையும் ஒரு பயங்கரமான ஒரு மரியாதையோட ரெஸ்பெக்டோடையும் அன்போடையும் இருக்கிறதுல என்ன லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என் மனசு தோண ஆரம்பிச்சிருச்சு. தட்ஸ் த ஒன்லி வேலிட் ரீசன், ரைட். ஆபத்தில் யாருனே ஒருத்தர் நம்மளை தெரியாமல் காப்பாற்றி நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு புது உணர்வை கொடுத்துட்டு போகிறவனை நம்ம தெய்வம் மாதிரி தானே கொண்டாடுவோம். அந்த தெய்வம் நம்மளை விட்டு போகும்பொழுது அப்படிங்கும்பொழுது ஆப்வியஸ்லி இட் வில் ஃபீல் பேட்ல. ஸோ எனக்கு அது ஒரு
மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி இதெல்லாம் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு இப்படி இருந்தேன், ரொம்ப சினிக்கலாக கொஷின் கேட்டிருந்தேன், அது எப்படி அப்படின்ட்டு. ஆனால் டோட்டலாக வந்து திங்க் பண்ண மாறுனுச்சு. அந்த ஒரு மக்களாக இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்போது என்னோடக்கு எவ்வளோ பெரிய ஃபிகர் அண்ட் ஸ்டாச்சு நம்ம அப்படி தான் கொண்டாடுறோம். இப்போ அம்பேத்கரை எடுத்துக்கிட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய பல அப்ரஸ்டு கம்யூனிட்டிக்கு அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஃபிகர், எவ்வளோ பெரிய ஒரு இமேஜ். அந்த ஒரு இமேஜை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே எவ்ரி ஒன் கேன் கெட் சம் நியூ உணர்வுகள் இல்லையா. ஒரு எதிர்த்து போராடணும், கேள்வி கேட்கணும், கால் மேலே கால் போட்டு உட்காரணுங்கிற உணர்வு எப்படி வருது, அந்த ஒரு இமேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு இல்லையா. அந்த மாதிரி ஒரு உணர்வு தானே இங்கே வந்து ஃபால்கோனேக்கு அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த மக்கள், இந்த முதியவர் கேட்குறாருல, இந்த இடத்த விட்டு இந்த ஆற்று வழியாக போனீன்னா அப்படி கடந்த உடனே நீ வந்து எங்களை மறந்துடுவேன், நாங்கள் வச்ச அன்புக்கு அப்புறம் என்ன பிரயோஜனம், என்ன லைக் ஈடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருல. அதுக்கு தான் அடுத்த லைன் வருது, அளிப்பதும் பெறுவதுமான முடிவிலா விளையாட்டு இது. ஃபால்கோனே, நான் பெரும் அன்பு எங்காவது கணக்கு வைக்கப்படும் என்றால் அது எனக்கு தலையே. நான் கட்டுண்டிருக்க விரும்பவில்லை. அட் எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கலில் தான் நாம் இருக்கோம். தட்ஸ் தி ஆதாரமான ஹியூமன் திங்கிங் நான் நம்புகிறேன். அன்பு உட்பட எல்லா உறவுகளையும், அப்பா அம்மா மனைவி, எல்லா உறவுகளையும் அந்த அன்கண்டிஷ்னல் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது எதுலையாவது வருமா மனுஷனுக்கு? எனக்கு தெரியவே இல்லை ஆக்சுவலாக. நான் உங்கள் மேலே நாங்கள்லாம் உன் மேலே வச்ச அன்புக்கு என்ன பொருள் அப்படின்னு அவன் கேட்குறப்போ, எங்காவது நான் பெரும் அன்பு எங்காவது கணக்கு வைக்கப்படும் என்றால் அது எனக்கு தலையா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து, ஷீ வாண்ட்ஸ் டு பி அ ஃப்ரீ ஸ்பிரிட். அந்த ஃப்ரீ ஸ்பிரிட் எங்கும் கட்டுண்டு கிடக்காது, போயிட்டே இருக்கும். அந்த கணக்கு வைக்காத அன்பு அவளுக்கு எங்கே கிடைக்குது பார்ப்போம். முதியவள், அதோ நம் தலை மீது வானத்தின் முடிவில் இருப்பதை காண்கிறாயா? வானம் என்றால் என்னவென்று அறிவாயா? அது நம் மீது நிறைந்திருக்கும் பொருளின்மையின் பெருவெளி. பேராற்றல் மிக்க விசையுடன் இங்குள்ள ஒவ்வொன்றையும் உறிஞ்சி தன்னுள் இழுத்து கொண்டிருக்கிறது. இங்குள்ள ஒவ்வொன்றும் அப்பெருவெளியை அஞ்சி உருவாக்கப்பட்டவையே. வேர்களால், உறவுகளால், விளைவுகளால், கடமைகளால் இங்கு தன்னை பிணைத்துக் கொள்ளாத அனைத்தும் அதை நோக்கி வீசப்படுகின்றன. தெய்வங்களும் அவியால் மண்ணுடன் பிணைக்கப்பட்டுள்ளன என்று அறிக. ஒரு பயங்கர ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எனக்கு பட்டுச்சு ஆக்சுவலாக. ஹவு லைக் வி ஆர் ஸ்டக் டு சம்திங். உறவுகளால், வேர்களால், விளைவுகளால், கடமைகளால் எல்லாமே பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் படிக்கிறப்ப இந்த இடத்துல ஃபால்கோனே அந்த ஊர் மக்கள்லாம் பேசக்கூடிய இந்த தருணத்தில் அது கரெக்டாக நுழையிறது. தனியாக எடுத்து படிக்கும்பொழுது இது என்ன ரொம்ப ஒரு அடிக்கடி கேட்ட ஒரு தத்துவ கருத்து மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அது சாதாரண கருத்து மாதிரி இருந்தாலும் அது கரெக்டாக ஒரு சுச்சுவேஷனில் உட்கார்றப்ப எந்த ஒரு திரும்ப திரும்ப கேட்ட ஒரு கருத்தாக இருந்தாலும், ஒரு தத்துவமாக இருந்தாலும், ஒரு தத்துவ பார்வையாக இருந்தாலும், அது அந்த இடத்துல ஒரு புதிய கண் திறந்து நாம் அதை பார்ப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தட்ஸ் வை ஃபிக்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபிக்ஷன் உருவாக்கக்கூடிய தருணங்கள், அந்த ட்ராமா, அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில், இன்சிடெண்ட்டில் நாம் ஆல்ரெடி கேட்டு பழகின வெறும் வார்த்தைகளாக அறிந்து வைத்திருக்கிற சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே போய் இறங்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு இன்டர்னலைசேஷன் நடக்குது நம்புகிறேன். ஒரு அகவயமாக அதை உணரும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது நம்புகிறேன் ஒரு ஃபிக்ஷன் வழியாக. அந்த கரெக்டான மூமெண்ட்டில், அந்த நாடகிய தருணத்தில் அந்த ஒரு கிளிஷேட் ஃபிலாசபிக்கல் ட்ரூத்தை பற்றி கேள்விப்படும் பொழுது. மூங்கில் கால்களில் செங்குத்தான கூம்புகளாக எழுந்து மூங்கிலாலும் மரப்பட்டைகளாலும் கூரையிடப்பட்டவை. அங்கே எழுந்த அடுமனை புகையின் இன்மனம் வீரர்களை மயக்கியது. அடுமனை போல் இனியவை ஏதுமில்லை இவ்வுலகில். அடுமனையில் ஊன்புகை சூழ நின்றிருக்கும் பெண்ணே அழகி என்றான் ஒருவன். அடுமனைகள் அல்ல அவை, வேள்விக்களங்கள். விண்ணாளும் தெய்வங்களின் தோழி, நம் வயிற்றில் எழும் பசி என்றான் கூடவே வந்த பாணன். இது படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ தேர் லைக் அவ்வளோதான், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த ஒரு பார்டர் ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷீ இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் மணிப்புரி. அந்த ஒரு மைய இடத்துக்கு போகிறா. அங்கே தான் சித்திரபாணன் லைக் அவரோட அரசர்லாம் இருக்காங்க. அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்புக்கு போகிற ஜேர்னியில் இங்கே வந்து இந்த சோல்ஜர்ஸ் வந்து எனக்கு பாவமாக இருந்தது இந்த லைன்லாம் படிக்கிறப்போ.
அவனுங்களுக்கு வேறு வழி இல்லை. இப்போ ஆர்மியில் இருக்கக்கூடிய ஆட்கள், இப்போது ஈரானு, யூஎஸ், இஸ்ரேல் இந்த வாரெலாம் நடக்கும் பொழுது இந்த சோல்ஜர்ஸ் வந்து தங்களுடைய வீட்டில் தங்களுடைய வீட்டு பெண்கள், அம்மாவாகட்டும், தங்கையாகட்டும், மனைவியாகட்டும், தோழியாகட்டும், யாரோ ஒருத்தர் பார்ட்னர் ஆகட்டும், எல்லாரும் அதை சமைக்கிற ஒரு காட்சி அவங்க மைண்டுக்குள்ளே வந்ததுன்னா, இல்லை அந்த சமைக்கிற லைக் அந்த சமையல் லைக் சம் ஸ்மெல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஐ மீன் லைக் ரொம்ப ஹாரபுளாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. இந்த சோல்ஜர்ஸ் அந்த அடுமனையை பற்றி, அந்த அடுமனை புகையை பற்றி பேசுகிறதும், அங்கே இருக்கக்கூடிய அந்த மனத்தை பற்றி பேசுகிறதும் ரொம்ப ஒரு பாவமான ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணிச்சு திடீர்னு எனக்குள்ளே. ஐ டோன்ட் நோ, மேபி ஐம் ஓவர் திங்கிங் ஆர் லைக் ஓவர் எமோட்டிங் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் சிம்பத்தி லைக் அப்படியே தோணுச்சு ஆக்சுவலி. ஆம், இங்குள்ள எல்லா தீவுகளும் மிதந்து அலைபவை தான் என்று வீரன் சொன்னான். இங்கு வரும் வணிகர்கள் இதைப்போல் எங்குமே இல்லை என்கிறார்கள். பால்குனை மெல்ல அமர்ந்தாள். விழிகளை விளக்கவே முடியவில்லை. சற்று அப்பால் 20 மாளிகைகள் எழுந்த தீவை நோக்கினாள். அதுவும் மிதந்து நிற்பதே. இந்த ஏரியின் நீர் ஒவ்வொரு நாளும் ஏறி இறங்குகிறது. நீரோட்டம் இரவுக்கு ஒரு முறை திசை மாறுகிறது. ஆகவே மாளிகைகள் இடம்பெயர்ந்தபடியே இருக்கின்றன. இங்கே தான் ஆக்சுவலி இந்த லைன் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக நோட் பண்ணி வச்சேன். பட் 25வது சாப்டர்லாம் இன்னும் உள்ளே போகும். அந்த சிட்டியை பற்றின டிஸ்கிரிப்ஷன், அங்கே இருக்கக்கூடிய மிதந்தலையும் அந்த தீவுகள், மாளிகைகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டிடக்கலைகள், லைக் எப்படி அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, எந்தெந்த மெட்டீரியலில் பண்ணுறாங்க, ஸோ வை இட் இஸ் லைக் தட், ஆல் கைண்ட் ஆஃப் சச் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ ஆர் தேர் அண்ட் லைக் 24th சாப்டர். ஸோ அது நான் ரொம்ப உள்ளே போகலை. கூல், ஒரு வழியாக முடிச்சாச்சு. பட் பயங்கரமாக பிக்கப் ஆகுது காண்டிபம். ஐ ஹோப் ஐ வில் பி ஏபிள் டு reduce the gap between the time I read the chapter and the time I make the video for that respective chapter. Hope so. Let's see.